எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு குறுஞ்செய்தியின் மூலமாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையின் நாட்கள்ல தேவன் காலையிலேயே தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு தொனிக்க பண்ணுகிறார் அல்லவா? அதை நினைத்து நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மறக்கக்கூடாது. அதிலும் ஆவியானவரோடு பயணிக்கிற, ஆவியானவரோடு நடக்கிற, ஆவியானவரோடு பழகுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வருகிறார். அவரே அதை செய்கிறார். ஆமேன். நான் அவருக்கு வாயாகத்தான் இருக்கிறேன். அவர் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு தான். ஆமேன். சரி, இன்றைக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஒவ்வொருவருக்கும் இருக்குமானால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆவிக்குள்ளாகிற அனுபவம். ஆமேன். பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுதல் ஒன்று, நடத்தப்படுதல் இன்னொன்று. பரிசுத்த ஆவியினாலே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது அது வேறொன்று. ஆனால் இருக்கிறதுல ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஆவிக்குள்ளாக. ஆமேன். ஆவியின் மண்டலத்தில், வானத்தில், அதாவது வானம் என்றால் பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையை காண்பது. ஆமேன். இதற்கு பெயர் தரிசனம். அப்போ ஆவிக்குள்ளாக நீங்க மாறும்போது உங்களுக்குள் தரிசனம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் அருமையான ஒரு வெளிப்படுத்தல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினதே பத்மு தீவிலே அவர் ஆவிக்குள்ளாகும் போதுதான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்கள் நடைமுறை வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில், தனிப்பட்ட காரியத்தில், எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போகிறார், இவைகள் எல்லாவற்றையும் குறித்து ஆவிக்குள்ளாக நிரம்பி 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 ஜெபிக்கும் போது திடீரென்று வானம் உங்களுக்காக திறக்கப்படும். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் இறங்குவார். அப்போது உங்களுக்குள்ள வெளிப்பாடுகள், கிருபைகள், தரிசனங்கள், இரவிலே தூங்கும்போது சொப்பனங்கள், அதற்குரிய வியாக்கியானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து உங்களை நடத்துவார். ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம். ஆமேன். இந்த அனுபவத்துக்குள்ள ஆவிக்குள்ளாக ஜெபிக்க 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 உலகம் உங்களுக்கு ஒரு அற்பமா தோன்றும். உலக ஆசாபாசங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக பொருட்கள் மீதெல்லாம் உங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாயிரும். நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணலாம், நேரம் கிடைச்சா துதிக்கலாம், நேரம் கிடைச்சா அந்நிய பாஷைகளை பேசலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணங்களுக்குள்ளே ஆவியானவர் உங்களை கொண்டு போயிடுவார். அப்படிப்பட்டவங்களோடு தான் கர்த்தரும் பேசுவார். ஆமேன். அதனால நம்ம ஆண்டவர் அதிகமாக தேடலாம். சரியா? நீங்கள் நேரம் கிடைக்கும் போது ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது தனியாக போய் நின்று, ஆமேன், ஒருவேளை முழங்கால் போட கூட இடம் வசதி இல்லைன்னா தனியாக நின்று கொஞ்சம் அந்நிய பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காரை ஓட்டிகிட்டு போகும்போது வீணா தேவையில்லாத ஃபோன் கால்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டே போங்க. பாட வேண்டிய நேரத்தில் பாடுங்க. ஆராதிக்கும் போது நல்ல ஆராதனை செய்யுங்க. ஜெபிக்கும் போது நல்ல ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அப்போது கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குள்ளாகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பார். இந்த நாளுக்குரிய கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அப்படி ஆவிக்குள்ளாக இருக்கிறாங்க. இந்த நூற்றாண்டில் அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் அப்படி பயன்படுத்தி இருக்கிறார். சரியா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இம்மட்டுமாய் நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. ஒருவரும் போதிக்க வேண்டுவதில்லை. அது சத்தியமாய் இருக்கிறது, அது பொய் அல்ல. ஆமேன் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல யோவான் எழுதினது போலப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரை ஊற்றப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகத்தின் வல்லமையினால ஆவிக்குள்ளாகி தரிசனங்களை பார்க்கிற கண்களாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்கன்னு ஜெபம் பண்ணுகிறோம். மாறாத தேவக்கரம் கூட இந்த வழி நடத்தட்டும். உங்களுடைய பிள்ளைகளை நிமித்தம் எதிர்காலம் செழிக்கட்டும், எதிர்காலம் தழைக்கட்டும். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா கர்த்தர் இந்த அனுபவத்தை உங்களுக்கு தரப்போகிறார். சரியா? இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
நல்ல கர்த்தருக்குள்ளே பலப்படுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.